அண்மை செய்தி. விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம் முழுவதும் இணையதளத்தில் வெளியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பெறுகிறார் செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கேடிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய், நடிகை பூஜா ஹெக்டே ஆகியோர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம். இந்த திரைப்படம் விஜயனுடைய கடைசி திரைப்படமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த திரைப்படத்தை படக்குழு மிக பிரம்மாண்டமாக வெளியிடுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஜனவரி 10ஆம் தேதி இந்த திரைப்படம் 9ஆம் தேதி இந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த படத்தினுடைய சென்சார் சான்றிதழ் கிடைப்பதற்காக ஏற்பட்ட அந்த தாமதம் காரணமாக திரைப்படத்தினுடைய வெளியீட்டு தேதியானது தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே இருந்தது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தை தற்பொழுது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பதால் ஒரு வேட்பாளராக விஜய் இருக்கக்கூடிய நிலையில், அதே போன்று ஒரு கட்சியினுடைய தலைவர், போட்டியிடக்கூடிய தலைவர் என்பதால் இந்த திரைப்படத்தை அரசியல் தேர்தலுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை வெளியிடுவதற்காக படக்குழு திட்டமிட்டிருந்தனர். அந்த வகையில் இன்னமும் சென்சார் சான்றிதழ் கிடைக்கப்பெறாமல் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய 5 நிமிட காட்சிகள் நேற்று இணையத்தில் வெளியாகி இருந்தது. அந்த வகையில் நேற்று அந்த 5 நிமிட காட்சிகளையே பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமூக வலைதளங்களுடைய பக்கங்களையும் படக்குழு சார்பில் இருந்து கணக்கு கொள்ளப்பட்டும், அதே போன்று சட்டவிரோதமாக இந்த காட்சிகளை வெளியேற்றிய அவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் படக்குழு சார்பிலிருந்து தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. மிகப்பெரிய பொருட்செலவில் கிட்டத்தட்ட 500 கோடிக்கும் மேலாக பொருட்செலவில் இந்த திரைப்படமானது உருவாக்கப்பட்டிருந்ததாக படக்குழுவும் நீதிமன்றத்திலும் தகவல் தெரிவித்திருந்தது.